சீமான் அதை பேசிட்டான், என்ன பேசினான்னே தெரியல. பேசுனத நேரடியா கேட்டவங்க எதுவும் சொல்லவும் இல்ல. அந்த மனுஷன் நான் இப்படி பேசலன்னு சொல்றான். நான் இப்படி பேசலன்னு சொல்றவனை திட்டணும்னு இஸ்லாம் சொல்லி இருக்கான். ஏன் இவ்வளவு பெரிய வன்மம் ஒருவரின் மீது? அவன் சொல்றான், நான் இதை இப்படி பேசல, என்னுடைய பேச்சுக்களை வெட்டி ஒட்டி இந்த மாதிரி கட்டிங் பேஸ்டிங் பண்ணி போட்டுட்டாங்க. நான் முஸ்லிம்களை தாய்மதம் திரும்புமாறு சொல்லவே இல்லை, நான் இந்துக்களை தான் தாய்மதம் திரும்புமாறு சொன்னேன் அப்படின்னு தெளிவா சொல்றான். நல்ல முறையில போய் அவர்கிட்ட கேட்டா அந்த மாதிரி அவர் பேசவே இல்லை, முழு பேச்சையும் கேளுங்கள் என்று அவர் போட்டு காமிக்கிறார். அதுல அந்த மாதிரி வார்த்தையில் அந்த ஒரு வார்த்தையை ஒரு பெரும் கூட்டத்தை எதிர்ப்பதால் நமக்கு என்ன லாபம்? நான் உங்களை கூப்பிடல, தாய்மதம்ங்கிற சொல்லையே நான் பயன்படுத்துறேன். நீங்களா ஒரு கற்பனையில தாய்மதம் தாய்மதம் பேசுகிறாரு. இப்பவும் சொல்றேன், என்னுடைய சமயம் சிவனை வழிபடுகிற, முருகனை வழிபடுகிற சைவம். என்னுடைய சமயம் கண்ணன் என்ற திருமாலை வழிபடுகிற மாலி. பெருமக்களே, இஸ்லாமிய பெருமக்களே, சீமான் உங்களுக்கு எதிரி, அவ்வளவுதானே? ஆமா, எதிரி. என்னை விட்டுருங்க, ஏதோ என்னால முடிஞ்சதை நான் அந்த மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்க. ஐயா ஸ்டாலினை, அவர் மகனை தொடர்ச்சியா பதவியில் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறீங்க, அது உங்க பிறவி கடமை. இறைவன் உங்களை இறுதி நாள்கிட்ட கேட்பார். நான் தேவதூதர்கள் 2 பேரை அனுப்பினே, அவர்களை நீ ஏன் கைவிட்டாய்? அவர்களுக்கு வாக்கு செலுத்தாது ஏன் நீ வஞ்சித்து விட்டாய்? நீ திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாயா? நேராக சொர்க்கத்துக்கு போ. சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதிக்கா போட்டாய்? வா வா வா, இன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போ. ஸ்டாலின் உதயநிதிக்கு போடாது, சீமானுக்கு போட்டவன் யார்? எல்லாம் நீங்களாம் ஹராம், நரகத்துக்கு போ. குறிப்பா ஹிமாயின் போ. அது யாரு? என் தம்பி யாரு? அவ யாரு? அலால் இவன் போ, அபு போ. அனீஷ், நீ ரொம்ப பேசுற, நீ போ, நரகத்துக்கு போ. ரெடி உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளை நின்றுச்சு. நான் உங்க கூட பிறந்தது இல்ல, நீங்க